அனைத்து நம்பருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்டை வாரண்டிக்கு எப்படி வெண்டார் ஆர் சப்ளைட் அனுப்பிச்சு ரிட்டர்ன் ஆகிறத பற்றி. என்னோட நேம் நந்தகுமார், ட்ராக்டிங்கோட பார்ட்னர். உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பு நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணுறோம். ப்ளஸ் டெமோ ஃப்ரீயாக கொடுக்கறதுனாலும் நம்ம டெமோ ஃப்ரீயாக கொடுக்கலாம். எந்த டவுட்டாலும் கண்டிப்பாக எங்ககிட்ட கேளுங்க. ஏதாவது அப்டேட் சேஞ்சஸ் எது பண்ணுறதுனாலும் கண்டிப்பாக செய்யலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்கோம். அது கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே எல்லாவோட ஆப்ஷனும் இதில் இன்பில்டாக சிங்கிள் ஆப்பில் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வாரண்டி எப்படி ரிஜிஸ்டர் பண்ண போகிறது, ஒரு சப்ளையர்கிட்ட ஒரு மெட்டீரியல் அனுப்பிச்சு எப்படி ரிட்டர்ன் வாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு ஒரு டெமோ பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு லாகின் பண்ணி வச்சிருக்கேன். அதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா சர்வீஸில் போயிட்டு வாரண்டி அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணுங்க. எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் போய் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ்னு இருக்கும். அதில் போயிட்டு சர்வீசஸ் இந்த இதை கிளிக் பண்ணி வாரண்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க வாரண்டி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதில் என்னென்ன ஃபீல்டு வேணுமோ நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஃபார்ம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் நம்ம கண்டிப்பாக தேவை, கஸ்டமர் வச்சுக்கலாம். கேரி, பிக்கப்பு, ஆன்சைட்டு, ரிமோட்டு, இது டிஃபால்ட்டாக வர்றது. எனேபிள் டிசேபிள் பண்ணலை, அப்படியே விட்டுருக்கோம். வேணும் அப்படின்னா நீங்கள் டிசேபிள் வேணுன்னா அதில் எடுத்துக்கலாம். ரிமோட் வேண்டாம், எனக்கு பிக்கப் வேண்டாம் அப்படின்னா பிக்கப் விட்டுடலாம், இல்லை ஆன்சைட் வேண்டாம்னா விட்டுடலாம். நான் இந்த 3 மட்டும் கொடுத்துக்கிறேன். பிராண்டு நீங்கள் வச்சுக்கோங்க. டிவைஸ் மாடல் வேணுனாலும் கண்டிப்பாக வச்சுக்கலாம். சீரியல் நம்பர் கண்டிப்பாக வேணும். ப்ராப்ளம் டைட்டில் கண்டிப்பாக வேணும். ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளத்துக்காக நம்ம அனுப்ப போகிறோம் அப்படின்னு கஸ்டமர் என்ன ப்ராப்ளம் அதை சொல்லியிருக்காரு. இப்போ தான் நாம் கஸ்டம் ஃபீல்டு கிரியேட் பண்ண போகிறோம். இதெல்லாம் காமனாக ஃபார்மில் இருக்கிறது. கஸ்டம் ஃபீல்டு கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வாய்ஸ் நம்பர் நம்ம ஒரு சேல் பண்ணியிருப்போம்ல, அதோட இன்வாய்ஸ் நம்பரு கேட்கலாம். கஸ்டமர் இன்வாய்ஸ் நம்பர், கஸ்டமர் இன்வாய்ஸ் நம்பரு, இன்வாய்ஸ் நம்பர். இது பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டாகவே போட்டுங்க. இது கம்பல்சரி இருந்தால் கொடுங்க, இல்லைனா கொடுக்க தேவையில்ல. பாருங்க இன்வாய்ஸ் நம்பர், கஸ்டமர் இன்வாய்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளையர் நீங்கள் யார்கிட்ட வாங்கணும்னு தெரியணும். அதனால சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுங்க, சப்ளையர் நேம், சப்ளையர் ஆர் வெண்டார் நேம் போட்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டியில் இருக்கா இல்லை வாரண்டியில் இல்லையா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேடியோ பட்டனை செலக்ட் பண்ணிங்க. இதில் போயிட்டு வாரண்டி ரேடியோ பட்டனை செலக்ட் பண்ணிட்டு ஃபீல்டு கீ கொடுத்துட்டு இருந்தால் கொடுங்க, இல்லைனா தேவையில்ல. வாரண்டி ஆர் வித்தவுட் வாரண்டி ஆர் அவுட் ஆஃப் வாரண்டி. கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வாரண்டி டைப், ஓகேங்களா. கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. சப்ளையர் நேம், வெண்டார் நேம், இது எல்லாமே கொடுத்துட்டோம். கஸ்டமர் இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளையருக்கு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளையர் சீரியல் நம்பர், சப்ளையர் மாற்றி அனுப்புகிறாரா அப்படி அனுப்பிச்சிருந்தா அதோட சீரியல் நம்பர் என்னன்னு சொல்லி நம்ம நோட் பண்ணுறதுக்காக அந்த நம்பரை கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபீல்டு, கஸ்டமர் இன்வாய்ஸ் நம்பரு, சப்ளையர் வெண்டார் யாருக்கு அனுப்புகிறோம், வாரண்டி டைப் இருக்கா இல்லையா, சப்ளையர் என்ன சீரியல் நம்பர் அனுப்புகிறாரு, இந்த ப்ராடக்ட் யார் வாங்குறீங்க, உங்கள் ஆஃபீஸில் யாராவது வாங்குறாங்க அப்படின்னா கால் புக்குடு ஆர் ப்ராடக்ட் ரிசீவ்டு பை, யார் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் போட்டுக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ப்ராடக்ட் ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம டேட் கொடுத்துக்கலாம்.
டேட் என்னைக்கு வந்து ரிசீவ் ஆக போகுது. இப்போ நான் ரிசீவ்டு எப்போ வந்து ரிசீவ்டு ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் நேம், கொரியர் டீட்டெயில். கொரியர் நேம் போட்டுக்கிறேன். அடுத்து வந்து கொரியர் நம்பர், என்ன கொரியர் நம்பர் அது இருக்கு அப்படின்னு சொல்லி கொரியர் நம்பர் போட்டுறேன். இல்லை டாக்கெட் நம்பர். ஓகே, இப்போ கொரியர் நேமு நம்பர் போட்டாச்சு. ப்ராடக்ட் ரிசீவ் டேட் எப்போ ரிட்டர்ன் வந்திருக்கு, கால் புக்குடு பை யாரு வாங்கினா, கால் புக்குடு ப்ராடக்ட் ரிசீவ்டு யார் வாங்கியிருக்காங்க, சப்ளையர் சீரியல் நம்பரு, அவங்ககிட்ட என்ன சீரியல் நம்பர் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி டைப்பு, கஸ்டமர் ஒரு இன்வாய்ஸ் கொடுத்தா அந்த இன்வாய்ஸ் நம்பரு, இப்போ வந்து சப்ளையர் வண்டார் நேம். மற்றது பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரு கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கும்போது இங்கேயே போட்டுடலாம். இப்போ ரிசீவ்டு சீரியல் நம்பர் அப்படி இல்லை நேம் மாற்றிக்கலாம். கஸ்டமர் சப்ளையர் ரிசீவ் சீரியல் நம்பர். ஓகேங்களா, அந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி இந்த ஃபீல்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஃபீல்டு நேம் வந்தாலும் சரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ செக் லிஸ்ட்ல அதுல ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு போறதுக்காக கேபிள் அடாப்டர் ஏதாவது சம்திங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதையும் டிக் பண்ணிக்கங்க. டிவைஸ் பாஸ்வேர்டு நமக்கு தேவைன்னா வச்சுங்க, தேவையில்லைன்னா டிசேபிள் பண்ணிடலாம் நம்ம. இது எஸ்டிமேட் அமௌண்ட் ஏதாவது வாரண்டி ஆர் அவுட் ஆஃப் வாரண்டி இருந்தால் அதில் வந்து நீங்கள் என்ட்ரி போடுறதுக்காக அந்த எஸ்டிமேட் அமௌண்ட், அட்வான்ஸ் அமௌண்ட், சர்வீஸ் அமௌண்ட் வச்சுருக்கோம். அசைன் ஒர்க்கு இதை வந்து யார் வந்து பார்சல் பண்ணி அனுப்ப போகிறோம் அவங்களுக்கு அசைன் பண்ணி விட்டுடலாம். நோட்ஸ் டு டெக்னீஷியன், அது அவங்களுக்கு வந்து இப்போ பார்சல் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் தரணும் அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் கொடுத்துக்கலாம். இதை வந்து மாடிஃபை பண்ணிவிட்டு நோட்ஸ் டு பேக். ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி இந்த ஃபீல்ட கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கங்க. பேக்கு எக்ஸ்பெக்டட் கலெக்டிங் டேட் எப்போ வந்து ரிசீவ் ஆகும். இந்த ப்ராடக்ட் ஒரு இமேஜ் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இமேஜ் எடுத்துங்க. நோட்டிஃபிகேஷன் இதில் சென்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து சர்வீஸ் பேக்குன்னு எடுத்தாச்சு. இது வந்து சென்ட் வெண்டார்னு மாற்றிக்கங்க. வெண்டார் ஆர் சப்ளையர். நெக்ஸ்ட் வந்து ரிசீவ்டு வெண்டார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு டெலிவர்டு. இது கேன்சல் தேவை, கம்ப்ளீட்டட் வேணா கம்ப்ளீட் எடுத்துட்டு இந்த கேன்சல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் சார். இது மாதிரி நம்ம வாரண்டிக்கு வந்து இது மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம ப்ரீவியூ கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃபார்மு நம்மளுக்கு ஓகேவா, இல்லை இதெல்லாம் மாற்றி வைக்கணும்னாலும் நாங்கள் மாற்றி சேஞ்சஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, ஃபார்ம் டிசைன் கிரியேட் ஆயிடுச்சு. நான் சர்வீசஸில் போயிட்டு வாரண்டி சர்வீசஸ் அதில் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அ வாரண்டி. இங்கே பாருங்கள் வாரண்டி சர்வீசஸ்னு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் போய்ட்டு கஸ்டமர் நேம் இங்கே ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணிங்க. கஸ்டமர் நேமு இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு கேரி உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு, பிராண்டு, டிவைஸ் மாடல் என்ன, அதோட சீரியல் நம்பர் என்ன, ப்ராப்ளம் டைட்டில் என்ன ஒர்க் ஆகல, ரிப்போர்ட்டட் பை கஸ்டமர் வந்து என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்லியிருக்காரு, கஸ்டமர் இன்வாய்ஸ் இருந்தால் அந்த இன்வாய்ஸ் காப்பி கொடுப்பாரு, சப்ளையர் ஆர் வெண்டார் அவங்க யாருக்கு வந்து அனுப்ப போகிறீங்க. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நான் கஸ்டமர் இன்வாய்ஸ் நம்பரு, சப்ளையர் வெண்டார் நேமு, வாரண்டி டைப் வாரண்டியா அவுட் ஆஃப் வாரண்டியா எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துடலாம். கிளியராக கொடுத்துட்டு கேபிள் ஏதாவது அடாப்டர் கொடுத்துருந்தா கொடுத்து என்ட்ரி போட்டுக்கலாம். இதுக்கு பேமெண்ட் ஃப்ரீனா ஃப்ரீயாக போட்டுக்கலாம், 0 கொடுத்துடலாம். எந்த அமௌண்ட் வாங்க வேண்டாம். யாருக்கு அசைன் பண்ண போகிறீங்க அதை அசைன் பண்ணுற டீட்டெயில். ப்ரியாரிட்டி ஐனா கொஞ்சம் சீக்கிரம் இன்றைக்கே பார்சல் பண்ணி அனுப்பணும். இல்லை அப்படின்னா லேட்டாக தான் அனுப்புகிற மாதிரி இருந்தால் நீங்கள் லோ கொடுத்துக்கலாம். எக்ஸ்பைரி டேட்டு, இமேஜ் வந்து ப்ராடக்ட் இமேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆட் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல, அதை விட்டுடலாம். இப்போ வந்து சர்வீஸ் பேக்குன்னு வாங்கியாச்சு. சென்ட் வேண்டாருன்னா நீங்கள் பேக் பண்ணி கொரியர் அனுப்பிச்சிட்டிங்க. அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா ரிசீவ் வெண்டார் கொடுங்க. ரெடி பண்ணி ரிசீவ் ஆயிடுச்சு வெண்டார்ட்டு வந்து அதை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. டெலிவரினா கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி நம்ம வாரண்டியை வந்து நம்மளே வந்து ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது ஃபீல்டு சேஞ்சஸ் பண்ணி ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்களே ஓனாக வந்து இந்த ஃபார்ம் வந்து டிசைன் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டேட்டஸ் இது மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன், வாரண்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள்,
ரெடி டு டெலிவர், இது ரிட்டர்ன் எங்கிட்ட வந்துருச்சு. ரெடி டு டெலிவர் ரெடியா இருக்கு. சர்வீஸ் டேக்கன், இதெல்லாம் சர்வீஸ் டேக்கனா பார்சல் ரிட்டர்ன் அனுப்பாம வச்சிருக்கோம். இதெல்லாம் ரெடி ஆகினா ரிட்டர்ன் வந்துருச்சு எங்கிட்ட. இந்த ப்ராசஸ் நான் காட்டுற பாருங்க. இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரெடி டு டெலிவர், டெலிவரி பண்ண என்கிட்ட ரெடியா இருக்கு. இது மாதிரி நான் வாரண்டிக்குனே தனியா வந்து அந்த ஃபார்மை டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்காக